அடே என்டிகே பசங்களா, சரி மாநாடு வச்சுட்டீங்க, கூட்டம் வந்துருச்சு, ஓகே வாழ்த்துக்கள். ஆனால் அதுக்காக விஜய் கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. டேய், எப்பறம் உங்களுக்கு தோணுது? ஒன்று சொல்லிட்டா, விஜயனோட ஓவரால் மீட்டிங்கில் ஒரு கார் பார்க்கிங்னு ஒரு பிளேஸ் வச்சுருப்போம் தெரியுமா? அதை விட சின்ன பிளேஸில் நீங்கள் வச்ச மீட்டிங்கு, அதை வச்சுட்டு கூட்டத்தை வச்சுட்டு பாடுறா கூட்டத்தை நிற்க இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த ஆளு. அது கீழே நிறைய செம்பு தூக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு டயலாக் ஒன்று இருக்குல்ல, இவன் மட்டும் வேதா பார்த்துருக்கணும், வேதா மட்டும் பார்த்துருந்தான் பார்த்ததுல உச்சா போயிருப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கேட்டகரி தான். டேய், யாரோட கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவும் கீழே கமெண்ட்லாம் போடுறாங்க கைஸ். இதுதான்டா ரசிகனுக்கும் நல்ல தலைவனுக்கும் வந்த கூட்டமா. அதாவது ஒத்துக்கிறேன், விஜயன்னா நடிகன் தான், ஆனால் அரசியல் வந்து அவர் நடிக்கலை. ஆனால் சீமான் அண்ணன் அரசியலில் பயங்கரமாக நடிக்கிறாரு. திரள்நிதி திருட்டுறதுக்காக என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. நீங்களே ஏமாந்துட்டு இருக்கீங்க, அதான் உண்மை. சரி, ஏதோ மீட்டிங் வச்சிருக்கீங்க, இவ்வளோ திருத்துப்புன்னு இவ்வளோ கூட்டத்தை பார்த்தோன்னா உங்களுக்கு இருக்கதான் செய்யும், அந்த ஆணவம் தும்மலாம் வரதான் செய்யும். ஏன்னா பயம் இருந்துச்சுல்ல, ஆனானப்பட்ட திமுகவே பயந்து சாவறானுங்க விஜயோட கூட்டத்தை பார்த்துட்டு. உங்களுக்கு இருக்காதா? ஸோ கண்டிப்பாக இருக்கும், நடுக்கல் இருந்திருக்கும். ஸோ அதனால் அது 2-3 நாள் இருக்கணும், இல்லைன்னா அப்புறம் எப்படி? அது பிரச்சனை இல்லை. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அது எப்படி இதுக்கு முன்னாடி எவ்வளோ மாடம் நடத்துனீங்க, அப்போல்லாம் இந்த கூட்டம் வரவே இல்லை, இப்போ மட்டும் இப்படி வந்துச்சு? இப்படி இந்த கூட்டத்தை கூட்டிட்டு நல்லா தெரியும், ஒவ்வொரு தொகுதியிலையும் நிற்கிற எம்எல்ஏ வந்து அவன் செலவு கை காசை போட்டு செலவு பண்ணி வேனில் வச்சு கூட்டம் வந்திருப்பான். அதான் நடந்திருக்கும், வேறு என்ன நடந்திருக்கும்? வேறு எதுவுமே நடந்திருக்காது. ஒருத்தர் மேலே பாசம் வச்சு கூட்டுறது ஒரு கூட்டம் இருக்குல்ல, அது விஜய்க்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் வராது.